வணக்கம். இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம், அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு வாஸ்துவில் செல்வ வளம் பெருக்கும் சூட்சமங்கள். அதாவது வாஸ்துவை பத்தி நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்களும் குழப்பங்களும் இருக்கு. ஒருத்தர் இப்படி வாசல் வைக்கலாம், அப்படி வாசல் வைக்கலாங்கிறார் சார். ஒருத்தர் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாங்கிறார் சார். இதெல்லாம் எப்படிங்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஒரே குழப்பமா இருக்கு சார். அதாவது வாஸ்து அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொன்னது தான், அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில். நம்ம உடம்பு பஞ்சபூதங்களும் மேல இருக்கு, அந்த ஆக்கர்ஷண சக்தியை உள்வாங்கி ஒரு நிலையை இயங்கிட்டு இருக்கு பஞ்சபூதங்களும். அந்த பஞ்சபூத தத்துவத்தை நம் இருப்பிடத்தில் நமக்கான விஷயங்களுக்காக சாதகமாக்கி செயல்படுத்தி வெற்றி காணுங்க முறைதான் வாஸ்து. அதுதான் உண்மை. அது 3 சென்டா இருக்கட்டும், ஒரு அரை கிரவுண்டா இருக்கட்டும், இல்லை ஒரு 1500 சதுரடியா இருக்கட்டும், இல்லை 10,000 சதுரடியா இருக்கட்டும், நீங்க எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் உங்களுக்காக பாத்தியப்பட்ட இடத்துல உங்களுக்கான எனர்ஜியை நீங்க உருவாக்கிக்கிறது தான் வாஸ்து. நிறைய பேர்த்துக்கு பணம் தங்கல சார், பொருளாதாரம் தங்கல சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா, பொருளாதாரத்தை பலப்படுத்தக்கூடிய சூட்சமம்னா 2 இடங்கள் இருக்கும் நம்ம வீடுல. ஒன்று வடகிழக்கு, இன்னொன்று தென்கிழக்கு. அப்ப வடகிழக்கு அப்படிங்கிறது என்ன? ஈசான்யம். தென்கிழக்கு அப்படிங்கிறது என்ன? அக்னி அப்படின்னு சொல்ல போறோம். நிறைய பேர் அக்னி மூளைய ஒரு மாதிரியா சுருக்கி பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அங்க பெண்களும் பாதிக்கப்படுவாங்க, அடிப்படை தேவைகளுக்கான பொருளாதாரமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, ஈசான்யம். அது குருவோட ஆதிக்கம் உள்ள இடம். அந்த இடம் பாதிக்கப்பட்டா குடும்ப தலைவர், குழந்தை, பொருளாதாரம் இதெல்லாம் நெருக்கடிக்குது. இதுல ஹெல்த் இஷ்யூஸ் வரும் குழந்தைகளுக்கு, ஆண்களுக்கு. போட்டு ஒரு தொந்தரவு பண்ணாம போகாது. பணமே புழங்கல, பணத்தை லாக் பண்ணிட்டேன், நெருக்கடியா இருக்கிறேன், இதெல்லாம் நீங்க பேசி. அப்ப செல்வ வளம் நல்லா இருக்கணும், உங்க வீட்டுல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா உங்க வீட்டு வடகிழக்கு மூலை நல்ல விலாசமா இருக்கணும், விசாலமா இருக்கணும். நல்ல இடம், காற்றோட்டம் நல்ல இடமா இருக்கணும், சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறது விதி. அந்த இடத்த அடைவிட்டு இருக்க கூடாது. நம்ம அடைவிட்டு ஒரு மரத்தை வைக்கிறோம், அதை வைக்கிறோம்ட்டு அடைபட்டு நெருக்கடி பண்ணிட்டு இருக்கோம். அடைபடாம இருந்தா அங்க செல்வ வளம் கண்டிப்பா நல்லா இருக்கும். இன்னொன்னு சூட்சமம் என்னன்னா, நம்ம பிறக்கும் போதே நமக்கு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும். அந்த ஜாதக அமைப்பின்படிதான் நமக்கு எல்லாமே நடக்குது. மனைவி, குழந்தைகள், படிப்பு, ஹெல்த்து, வீடு, இடம், வாகனம், உயர்வு, அரசாங்கம், அரசியல், இல்லை நோய், இல்லை ரொம்ப கீழே போறது எல்லாமே. அப்போ இந்த வாஸ்து விதியும் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜாதக கட்டத்துக்குள்ள இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்க நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுக்குற மெத்தேடே வாஸ்துல இந்த நவகிரகங்களோட ஒன்றிணைஞ்சு இந்த வாஸ்து நமக்கு எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். உங்க ஜாதகத்துல இந்த கிரக பலவீனமா இருந்தா உங்க வாஸ்து இப்படித்தான் இருக்கும், இப்படிதான் பிரச்சனை பண்ண போகுது. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு யாருக்கெல்லாம் செவ்வாய் ராகு சேர்க்கை, செவ்வாய் கேது சேர்க்கை இருக்குன்னு உங்க ஜாதகத்துல பாருங்க. செவ்வாயும் ராகுவும், செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை இருக்குன்னு பாருங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்க 100% அவங்க வீட்டுல 25% வாஸ்து தோஷம் இல்லாம அவங்க வாழவே முடியாது. செவ்வாய் தான் வீடு மனை, கேது தோஷம். அப்ப 2 சேரும்போது வாஸ்து தோஷம். யாருக்கெல்லாம் செவ்வாயோட மாந்தி சேர்ந்து கேது ராகுவும் சேருதோ அந்த மனையை நல்லா பார்த்து வாஸ்து பார்க்காம நீங்க கட்டிடவே கூடாது. அந்த இடம் நெருக்கடியா இருக்கும், சிக்கலா இருக்கும், போராட்டமா இருக்கலாம். ஸோ கவனமா கட்டுறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற சூட்சம விதி. அப்படி தென்கிழக்குக்கு வந்தீங்கன்னா அது அக்னி, பெண்கள் நின்று சமைக்கிற இடம். அந்த இடத்துல கொண்டு போய் ஏதாவது ஒரு பெரிய ரூமை அந்த அக்னி மூலைக்கு மேலே கொண்டு போய் ஒரு ரூம் போட்டு அந்த இடத்த நெருக்கடி பண்ணி வச்சிருப்பாங்க.
இல்லைன்னா அந்த இடத்துல குத்தல் வரும், தெருக்குத்தல், அக்னியில தெருக்குத்தல் வருது சார். அதாவது கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி குத்தும் அந்த தெருக்குத்து தொந்தரவு தான். இதே வடகிழக்குல இருக்கிற தெருக்குத்து வந்து ஈசான்ய குத்து. அது கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி அந்த குத்தல் வரும்போது யோகம், அதிர்ஷ்டம். அப்ப எதெல்லாம் அதிர்ஷ்டம், எதெல்லாம் மோசம் அப்படிங்கிறது நமக்கு வாஸ்துல ஒரு கணக்கு இருக்கு. வாஸ்து மட்டுமே நம்மளை வாழ வச்சிடும். நவகிரகம் பிளஸ் வாஸ்து அதோட சேர்ந்து நம்மளுடைய இறைபலம் 3 கலக்கணும். அப்பதான் ஒரு வெற்றி, ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அப்போ ஒரு வீட்டில் நிலத்தொட்டி தோண்டி வச்சுட்டாங்க கீழே, ஆனா பைப் கனெக்ஷன் வரல. 5 ஆண்டுகளாக தண்ணி விடலை. அங்க கீழே அந்த நிலத்தொட்டியில நீர் இல்லை, மேல மட்டும் தண்ணீர் ஃபுல்லா டேங்க். அந்த நிலத்தொட்டி தோண்டி வச்சு நீங்க தண்ணி விடாம இருந்தாலும் உங்களுக்கு தோஷம் தான். அங்க நீர் சக்தி தான் நமக்கு தேவை. வடகிழக்குல அந்த செல்வ வளம், அவங்க பணத்துக்கு அந்த கஷ்டம், நிறைய போராட்டம், பொருளாதார நெருக்கடி, மீளவே முடியல, ஓடிக்கிட்டே இருக்கிற சார், பிரச்சனையா இருக்கு சார். அப்ப நிலத்தொட்டியில் நீர் இருந்துகிட்டே இருக்கும் சார். தண்ணீர் பிரச்சனையா இருக்கு, லாரியில வாங்கி ஊத்திடும். அப்ப அது ஒரு 6 மாசம் அப்படி கண்டினியூ பண்ண அந்த செல்வ வளம் பாத்தீங்கன்னா அப்படியே பூஸ்டப் ஆகும். 2 காசு மிச்சமாகறத நீங்க பாப்பீங்க. இப்படி நம்ம வாஸ்து வகுப்புல டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ், சில சூட்சமங்கள் எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். நான் கண்ட அனுபவம், அதை நவகிரகங்களோட சேர்ந்து ஒரு வாஸ்துக்களையும் சேர்ந்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் அவங்க குடியிருக்கிற இடம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதுல விரிவா நடத்த போறோம். 6 நாள் வகுப்பா வருது. மார்ச் 11, 2024 மாலை 5:30 மணிக்கு ஜூம் தான், ஆன்லைன் ஜூம், டெய்லி 1.5 மணி நேரம் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இதை தெரிஞ்சுக்க முடியும், படிச்சுக்க முடியும். அந்த கண்டென்ட் எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறது என்னுடைய ஆசை, அவ்வளவுதான். ரொம்ப பிரமாதமான சப்ஜெக்ட் வாஸ்துங்கிறது. அதை நம்ம அணுகிற முறை, பார்க்குற முறைன்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம சரியா கொண்டு போனோம்னா இந்த வாஸ்து சப்ஜெக்ட் நமக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றத்தை 100% கொடுக்காம போகவே போகாது. ஒரு பெரிய பலத்தை கொடுத்துரும், பெரிய வளர்ச்சி கொடுத்துரும், நல்லதே நடக்கும். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இதை யோசிச்சு கரெக்டா பண்ணுங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும். மனித வாழ்வில் வாஸ்து அப்படிங்கிற தலைப்புல நம்ம பண்றோம் கிளாஸஸ். மார்ச் 11 மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க. இன்னும் நவகிரகங்களை பத்தி சூட்சமங்கள் தெரிந்தவர்களா நீங்க இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு உதவியா இருக்கும், டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு அரிய பொக்கிஷமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.